ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 5/5/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிறை துவாதசி திதி மாலை 5:42 வரையில் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தேய்பிறை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 7:56 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 7:34 வரைக்கும் தான் இருக்கு. அதனைத் தொடர்ந்து விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. இன்றைய தினம் கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் 7:11 வரையில் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தைத்திலை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இன்றைய நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த மாலை பொழுதிலே அந்த திரையோதசி திதியானது வந்து விடுவதால் இன்றைய தினம் பிரதோஷம் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கா. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதுபோக இன்றைய தினம் ஒரு தேய்பிறை சுப முகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நாம் செய்வதற்கோ அல்லது அதனை துவக்குவதற்கோ ஒரு ஏற்ற நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:49 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:21 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:04 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 3:47 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்த காலம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:17 முதல் 5:49 வரையிலும் இருக்கிறது. ஆக இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நாம் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம். இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது சென்னையை பொறுத்தவரை மாலை 4:47 முதல் மாலை 6:21 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:05 முதல் 1:39 வரையிலும், குளிகை காலம் என்பது மாலை 3:13 முதல் 4:47 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் என்பது இரவு 1:31 கொடுத்திருக்கார். இன்றைய தினத்தினுடைய சூலம் என்பது மேற்கே சூலம் பகல் 10:50 வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெல்லம் தானம் செய்துவிட்டு பயணிக்கலாம்ங்கிறதையும் கொடுத்திருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளும் நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஆத்ம ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா நிறைய நல்ல விஷயங்கள் சத்காரியங்கள்லாம் பண்ணிட்டே இருந்தார். நாட்டுல எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவருக்கு அடிக்கடி ஒரு சிந்தனை அப்படிங்கிறது வந்துருமா, இந்த ஆத்மானா என்ன, இந்த ஆத்மா என்ன பண்ணும், இதை எப்படி உணர்வது, இந்த ஆத்ம விசாரம் அப்படின்னா என்ன, ஆத்ம ஞானம்னா என்னன்னு சொல்லி சதா சிந்தித்து கொண்டே இருப்பாராம். அதனால என்ன பண்ணுவார்னா தன்னுடைய அந்த அரசவையிலே இருக்கக்கூடிய பல பண்டிதர்களையும் கூட்டு வச்சுண்டு அவர்கள்கிட்டலாம் கேட்டுட்டே இருப்பார். எப்ப பார்த்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விளக்கத்தை சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் இவருக்கு ஒரு திருப்தி என்பது கிடைக்கவில்லை. சரியானபடி நம்ம புரிஞ்சிக்க முடியலையே, இதை என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு காட்டுல நிறைய ரிஷிகள்லாம் இருக்கா, அவளை போய் கேட்கலாம்னு சொல்லி காட்டை நோக்கி பயணிச்சாராம். காட்டில் போய் பார்த்தா அங்கே நிறைய மகரிஷிகள்லாம் இருந்தால் ராஜா வாங்கன்னு சொல்லி உட்காத்தி வச்சு, ஏன்னா ராஜா இந்த மகரிஷிகள்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார், நிறைய தான தர்மங்களை செய்து கொண்டே இருப்பாருங்கிறதுனால அவருக்கு நல்ல உபச்சாரம்லாம் பண்ணி, என்ன ராஜா எங்களை தேடி வந்திருக்கேளே என்னன்னு கேட்கும்பொழுது இந்த ராஜா திடீர்னு கேட்டாராம், எனக்கு இந்த ஆத்ம ஞானம்னா என்னன்னு தெரியணும், இந்த ஆத்மானா என்னன்னு தெரியணும், இந்த ஆத்மாவோட வேலை என்னங்கிறது எனக்கு புரியணும், எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது, எனக்கு நீங்க விளக்கி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்ட உடனே மகரிஷிகளுக்கெல்லாம் ஒரு ஷாக்கு. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ராஜாட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா, என்னடா இவர் இப்படி கேட்கிறாரேன்னு சொல்லி அவருக்கு புரிகின்ற விதமாக விளக்க வேண்டுமேன்னு சொல்லி அவளுக்குள்ள உட்காந்து ஒரு டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே சேர்ந்து மொத்தமா சேர்ந்து எல்லாரும் ஒன்று மாதிரி சொன்னாராம். அவெல்லாம் சொன்னதெல்லாம் இவர் கேட்ட பிறகும் இவருக்கு ஒரு தெளிவுங்கிறதே கிடைக்கல. அப்படியா, சரி சரி சரிங்கிற மாதிரி கேட்டுட்டாரே தவிர
இவருக்கு முழுமையான ஒரு தெளிவு என்பது கிடைக்கவில்லை. ஒரு மன வருத்தத்தோடையே என்ன பண்றார், அங்கிருந்து அந்த காட்டுல இருந்து திரும்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காராம். அதான் அரண்மனை நோக்கி போயிட்டு இருக்கார் தேர்ல. அப்படியே அந்த காட்டிலிருந்து அரண்மனையை நோக்கி திரும்பி கொண்டிருக்கும் போது திடீர்னு அந்த ரதம்ங்கிறது நின்று போயிடுறது, வண்டிங்கிறது நின்றுடுச்சு. என்னடா இது, எதுக்கு வண்டி நின்றுதுன்னு சொல்லி ஒரு சீலை எத்தி அந்த விலைக்கு, அதாவது ஒரு பல்லக்கு மாதிரி தானே போயிட்டு இருப்பார், அதை அப்படியே விலைக்கு பார்த்தா அங்க வழியில ஒரு குருபியா ஒருத்தன் உட்காந்து இருந்தானாம். அவனுடைய உடம்பு ஒரு அஷ்டகோணலா இருக்கு. அப்படியே அவன் பாட்டி ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த தேரை ஓட்டி கொண்டிருக்கிற சாரதி ஏய் நவுரு நவுருன்னு சொல்லி அப்படியே விளக்குறார். நகரு நகருன்னு சொல்றாரு. ஆனா அவன் நகர மாட்டேங்கிறான், அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த சாரதிக்கு கோபம் வர்றது, இறங்கி போய் நேரா அவனை தூக்கி போடலாம் அந்த பக்கம் அப்படிங்கிறதுக்காக இறங்கி வேகமா கிட்ட போய் பார்க்கறான். அவன் அப்படி நிமிந்து பார்த்த உடனே இவனுக்கு பயம் வந்துருது. ஸ்டன்னா இப்ப அப்படியே நின்று போயிடுறான் அந்த சாரதி. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப ராஜா தேரை விட்டு இறங்கி குதிச்சு கீழே போறார். நேரா கீழே போய் சத்தம் போடுறார். ஏன் வழியில தான் உட்காந்துருப்பியா, நீ நகர மாட்டியா, நகர்ந்து போ, இல்லைன்னா உன்னை தூக்கி போடுற, என்ன பண்ணுவேன் தெரியுமா, நான் இந்த நாட்டோட ராஜா அப்படின்னு சொல்லி ராஜா கோபமா சொல்லும் பொழுது அந்த குருவி நிமிந்து பார்த்துட்டு சொன்னானா, ஐயோ ராஜா நமஸ்காரம், நானும் களைப்புல உட்காந்துட்டு இருக்கேன், நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், நான் வெளியில நடந்து வந்துட்டு இருக்கேன், நீங்களாச்சும் தேர்ல போயிட்டு இருக்கீங்க, நான் நடந்து போய் ரொம்ப டயர்டா இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு இப்படி சுத்தி போனாதான் என்ன, எதுக்கு இப்படி இந்த ரோட்லயே தான் போகணுமா, அந்த பக்கம் எல்லாம் இடம் இருக்குல்ல, அப்படியே என்ன சுத்திட்டு போலாம் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அதெல்லாம் முடியாது, என்னால முடியாது, நான் இதுக்காக சுத்திட்டு போனோம், நான் இப்படி நேராத்தான் போவேன்னு சொல்லி ராஜா ஃபைட் பண்றாராம். அப்போ இந்த குருவி திரும்பி கேட்கிறானா, ஏன் ராஜா, நீங்க அப்படி சுத்திண்டு போறதுனால என்னத்தை இழக்க போறேன்னு, அப்படி இல்லை இப்படி நேரா போறதுனால தான் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிட போறது அப்படின்னு கேட்கும் பொழுது, அதெல்லாம் ஒரு பலனும் இல்லை, ஆனா நான் இதுக்காக சுத்திட்டு போனோம், எந்த பலனும் கிடையாது, இருந்தாலும் நான் இப்படித்தான் போவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குருவி சொன்னானா, எதை செய்தால் பலன் இல்லையோ அதை செய்தே தீருவேன் என்பது அறிவீனம் இல்லையா, இந்த மாதிரி நீ கண்ணை மூடிக்கொண்டு செல்பவர்களுக்கு வழியில் இருப்பது எப்படி புலப்படும், உனக்கு ஆத்ம ஞானங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்டாராம். இவர் கேட்ட உடனே இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு ராஜாக்கு. என்னன்னா இவன் இந்த மாதிரி கேட்கிறா, இவனும் வழியில ஒரு பிச்சைக்கார உட்காந்துருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா, இவன் இந்த மாதிரி கேட்கிறான்னு டகாலு ராஜா அப்படியே நமஸ்காரத்தை பண்ணி, தாங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதற்கு மறுபடியும் அந்த குருவி பதில் சொன்னானா, என்னை தெரிந்து கொள்வதால் என்ன பலன், என்னை தெரிந்து கொள்வதால் ஒரு பலனும் இல்லை, உனக்கு என்னவோ பலன் இல்லாததை செய்வதில் தானே உனக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு, எதுல பலன் இல்லையோ அதுதானே நீ செய்வ, அதனால என்ன தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ராஜா மறுபடியும் நமஸ்காரத்தை பண்ணி, என்னை மன்னிச்சிடுங்கோ, தெளிவு கிடைச்சிருச்சு எனக்கு, என்னை மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த குருவி சொன்னானா, இதுதான் ஆத்ம ஞானம், ஒவ்வொரு கணமும் ஜீவனுக்குள் சுய அறிவு என்பது ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் கண்களால் காண்பதை நாம் தான் ஆத்மாவுடன் ஒப்பிட்டு பார்ப்பதில் கவனம் செலுத்தாமல் விட்டு விடுகிறோம். ஒவ்வொரு க்ஷணமுமே ஏதோ ஒரு விஷயங்கிறது நடந்துட்டு இருக்கு, அதை நம்ம கண்ணால பார்த்துட்டு இருக்கோம், அது பார்க்கும் பொழுது இது ஏன் நடக்கிறது, எப்படி நடக்கிறது, இதனால் என்ன பலன் அப்படிங்கிற விஷயம் நம்முடைய அறிவுக்குள்ளாக போகிறது. அந்த அறிவோடு இணைந்து இந்த ஆத்மாவும் செயல்படும் பொழுதுதான் நமக்கு ஆத்ம ஞானம் என்பது கிடைக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்றோம், அதனை ஒப்பிட்டு பார்ப்பதில் கவனம் செலுத்தாமல் விட்டு விடுகிறோம்னு சொன்னாராம். அதனை தொடர்ந்து அவர் அப்படியே அவருக்கு உபதேசம் பண்றார். நான் யாருன்னு கேட்டீங்களே, என்னுடைய பெயர் அஷ்டவக்கரர்னு சொல்லுவா அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு ஆஹா, அஷ்டவக்கரர் எவ்வளவு பெரிய ஞானி, அவருடைய தரிசனம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி எனக்கு தாங்கள் மேலும் உபதேசிக்க வேண்டும்னு கேட்கும்போது அவர் மேலும் சொல்றார், நாம் காண்பதே, நம்முடைய கண்ணால் நாம் எதை காண்கிறோமோ அதுவே நமக்கு அறிவூட்டுகிறது, அந்த அறிவே அனுபவம் மூலமாக ஆத்மாவை தன்னுள் இருக்கும் நித்திய தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு சொல்றார். கண்களால் அறிவு பெறுங்கள், அறிவால் அனுபவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். எவன் ஒருவனுக்கு அனுபவம் என்பது கிடைக்கிறதோ, ஒவ்வொரு நாளும் சொல்றதை விட ஒவ்வொரு க்ஷணமும் நாம் பார்க்கின்ற விஷயங்கள் அனைத்துமே நமக்கு ஏதோ ஒரு வகையிலே அனுபவ பாடத்தினை கற்று தந்து கொண்டிருக்கிறது. அந்த அனுபவ பாடத்தினை அறிவை வளர்த்து கொள்வதோடு விட்டு விடாமல் அதனை ஆத்மாவோடு தொடர்பு படுத்தி எவன் ஒருவன் பார்க்கிறானோ அவனுக்கே ஆத்ம ஞானம் என்பது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அஷ்டவக்கரர் இந்த மன்னனுக்கு உபதேசம் சொன்னாராம். அதனை கொண்டு மன்னனும் தெளிவு பெற்றான் அப்படின்னு சொல்லி
அந்த கதையானது பூர்த்தி ஆகிறது. இந்த நேரத்தில் நான் ஏன் இதை சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா, நம்மில் பலரும் இப்படித்தான் நம்ம பண்றதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருப்போம். ஆனா அதை கொஞ்சம் விலகி போனாதான் என்ன, அதாவது இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னோம், குறுக்கால படுத்துட்டு இருக்கா அப்படி சுத்தி போன்னு சொல்லி, இது ஒரு சின்ன உதாரணத்திற்காக தானே தவிர நம்ம எல்லா விஷயங்களிலுமே நாம் நினைப்பது போல்தான் அத்தனையும் நடக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் இல்லையா? அதுபோல் அல்லாமல் ஒவ்வொரு க்ஷணத்திலும் நமக்கு எது நடக்கிறதோ இது ஆண்டவன் அருளால் நமக்கு நடக்கிறது, இது எந்த காரணத்தினால் நடக்கிறது, இதன் மூலமாக நாம் அடையக்கூடிய பலன் என்ன, இதன் மூலமாக இந்த உலகம் பெறக்கூடிய பலன் என்ன என்பதை உணர்ந்து கொண்டாலே ஆத்ம ஞானம் என்பது கண்டிப்பாக எல்லோருக்குமே சேர்ந்துவிடும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.